பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக ஆவியானவர் ஏவுதலை தருகிறார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி, நம்மளுடைய நீதி ஆண்டவருடைய வேத வசனமே. வேத வசனத்தின்படி நாம் நடக்கும்போது அநேக துன்பங்கள் வரும். துன்பங்கள் வராமல் இருக்காது. ஆண்டவரை பின்பற்றி நடக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே பாடுகள் உண்டு. அநேக உபத்திரங்கள் வழியாகத்தான் பரலோகத்துக்கு செல்ல முடியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே என்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்ற வசனத்தினுடையாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு வேத வசனத்தின்படி நாம் நடக்கும்போது அநேக பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும், நிந்தைகள் நெருக்கங்கள் வரும். ஆனாலும் ஆண்டவர் அந்த பாடுகளுக்குள்ளே ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாண்டி தான் நமக்கு எந்த உபத்திரம் இருந்தாலும் வரும். அவர் ஏற்றுக்கொள்கிறார். எல்லா உபத்திரத்தையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஆண்டவர் ஒரு நாளும் விட போவதில்லை. நாம் படுவது மிகவும் நல்லது. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தமாக பாடு அனுபவித்தால், துன்பம் அனுபவித்தால், ஆண்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை நாம் துதி செலுத்துவர்களாக, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பாத்திரமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன் அநேக ஊழியக்காரர்கள், அநேக தீர்க்கதரிசிகள், மிஷனரிமார்கள், அநேகர் அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். அவர் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை சாட்சியாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். எத்தனை பேர் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள். எத்தனை பேர் எவ்வளோ தீங்கு அனுபவித்திருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாத பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்த இந்த பிள்ளைகளை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தினால் அது அவங்களுக்கு, அவங்க தேவர்களுக்கு நன்மை செய்ததாக இருக்கும் என்று நினைத்து அவர்கள் கல்லை வணங்குகிற மக்கள் கல்லை போல இருப்பார்கள் என்று சொன்னபடி ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் அவர்கள் அறியாமல் செய்த காரியங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூட கல்வாரி சிலுவையிலே அநேக பாடுகள் உபத்திரங்களை சகித்தாலும் அந்த 7 வார்த்தையில் முதல் வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்கள் மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று. அதேபோல் ஆண்டவரை பின்பற்றி செல்லுகிற நம்மளும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்கிற நாமும் அந்த உணர்வோடு, ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், தாங்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், மன்னியுங்கள் என்று சொல்லும்படியாக. இந்த காலகட்டங்களில் சர்ச்சை இருக்கிறாங்க, ஊழியக்காரர்களை அடித்து தாக்குகிறார்கள், அநேக மதவாதிகள், அநேக காரியங்கள் இந்த கடைசி நாட்களில் நடந்து கொண்டிருக்கு. இனி காலம் செல்லாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்திலே வர இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாக, மணவாளன் அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற மணவாட்டியான நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக, என்ன பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் பொறுமையாய் சகிக்கிற பலன், பொறுமையாய் சகித்து போகிற பலனை ஆண்டவர்கிட்ட நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னை கொன்று போட்டாலும் உன் மீது நம்பிக்கையாக இருப்பேன் என்று யோபு சொன்னதுபடி
என்ன நடந்தாலும் ஆண்டவரே, இந்த ஜீவனை தந்தது நீர், இந்த பூமியில் என்னை உருவாக்கினது நீர், என்னை அப்பா குயவன் நீர், களிமண் நான் ஆண்டவரே. என்னை எப்படி வணைய வேண்டும் சித்தம் வைத்திருக்கிறோ அப்படி அப்பா என்னை நடத்துங்கப்பா. என்ன பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே என்று நாம் ஆண்டவருடைய பாதத்தை இறுக பற்றி கொள்கிற பிள்ளைகளாக, சிலுவை நிழலண்டையிலே ஓடி வரும்படியாக, என்ன பாடுகள் உபத்திரங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மை செய்து பாடு அனுபவித்தால் அதை விட்ட பெரிய ஆசீர்வாதம் வேறு ஒன்றுமே கிடையாது. நாம் மகிழ்ந்து களி கூறணும். அதுதான் வேத வசனத்தில் சொல்லிருக்கு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அல்லேலூயா. இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? இதை விட பெரிய ஆசீர்வாதம் வேறு ஒன்றுமே கிடையாது. நாம் சந்தோஷப்பட்டு களி கூறணும். நாம் நன்மை செய்து பாட அனுபவித்தால், கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் பாட அனுபவித்தால் அதுதான் பெரிய ஆசீர்வாதம். நாம் அந்த சிந்தையோடு, நாம் அந்த ஒரு அர்ப்பணிப்போடு இந்த நாளை நாம் துவங்குவோமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே ஆண்டவரே. அப்பா, அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. அப்பா, உம்மின் நிமித்தம் நாங்கள் துன்பப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் ஆண்டவரே, என்ன நடந்தாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பிலிப்பியர் 4:4 சொன்னபடி ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் உமக்குள் சந்தோஷப்பட்டு களி கூறுகளாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற பாத்திரங்களாக, என்ன நடந்தாலும் ஆண்டவரே நாங்கள் நன்மை செய்து பாடு அனுபவித்தாலும் ஆண்டவரே, உம்மின் நிமித்தம் நாங்கள் வேதனை பாடுகள் அனுபவித்தாலும் ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. உடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த பூமியில் என்ன நடந்தாலும் பொறுமையாய் சகிக்கிற பலனை நீரே எங்களுக்கு தருகிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா ஆவியானவரே எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா, இந்த ஸ்தோத்திர அடிமையோடு ஆண்டவரே, இந்த வசனத்தை, இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே உடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. பாடுகளை சகிக்கிற பலனை நீர் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் என்ன வந்தாலும் பொறுமையோடு சகிக்க ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரே எப்போதும் ஆவியில் மகிழ்ந்து களி கூறுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்படியே சேவக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2024 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே, 3ஆவது மாதம் மார்ச் மாதத்தின் ஆண்டவரே 2ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. நன்றி தகப்பனே. எங்களுக்கு ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் கூட இருந்து தினமும் எங்களை நீர் நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன்.